அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பேசுறது உங்களுக்கு ஆடியோபிளா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கான்றதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் இஷ்யூ இருந்தா உங்க மைக்க ஓப்பன் பண்ணி சொல்லலாம். ஓகேங்க. கிளாஸ்க்குள்ள போயிரலாம் இன்னைக்கு. ஸோ ஆடியோ ப்ராப்ளம் எது இருந்தாலுமே சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. ஓகே. ஹேப்பி ஈவினிங். ஓகேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதில் என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு பேசிக்கான ஐடியா. ஓகேங்களா? அடிப்படையான சில விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். அது நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்துருந்துருப்போம். இருந்தாலும் ஒரு தடவை என்னன்றதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இரண்டாவதாக மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது டாப்பிக்கை வந்து என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு ரெண்டு டாபிக் தான். ஒன்று வந்து பேசிக் ஓவர்வியூ, ரெண்டாவது வந்து மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டாபிக் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ப்ளஸ் உங்களுக்கு லைவ் கிளாஸ் இன்னொரு கிளாஸ் என்ன பண்ணிடுவேன்னா கொடுத்துருவேன். சரியாங்க? ஸோ இதாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து 1 hour 30 minutes இருக்கலாம். ஓகேங்களா? 1 hour 30 minutes அப்படின்றது இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு பேசிக் ஓவர்வியூ அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனுக்கு நமக்கு உள்ளே கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அதுக்கும் சில நோட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். சரியாங்க? ஸோ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றது தெரியும். இதை பார்த்தாலே தெரியும். இது லக்ஷ்மிகாந்த் புக்கு தான். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பேசிக் அப்ரோச் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? பேசிக் அப்ரோச் அடிப்படையான சில விஷயங்கள். சரிங்களா? ஓகே. அடிப்படையாக அரசியலமைப்பு. அடிப்படையாக அரசியலமைப்பு என்னன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ முதல்ல இந்தியன் பாலிட்டி அப்படின்னா என்னங்க நினைக்கிறீங்க? இந்தியன் பாலிட்டினா இந்தியன் பாலிட்டி அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? பாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் எதுனா ஆஃப் ஸ்டேட். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லலாம். பாருங்க நான் கேபிட்டல் எஸ் போட்டிருக்கேன். கேபிட்டல் எஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்தியன் ஸ்டேட். ஓகேங்களா? இந்தியன் ஸ்டேட், ஆஸ்திரேலியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியை குறிக்கும். சரிங்களா? கேபிட்டல் எஸ். ஸ்மால் எஸ் அப்படின்றது எதை குறிக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்கள் அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட். அப்போ ஒரு நாட்டினுடைய ஓகேங்களா ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை வந்து பேசுறதா வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி. அப்ப எதன் அடிப்படையில் அது பேசுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன்டு இன் த கான்ஸ்டியூஷன். டிஃபைன்டு இன் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில ஓகேங்களா அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும். அந்த வடிவம் தான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சரியாங்க? அப்ப அரசியலமைப்பு, அரசியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் that has been extensively defined in the constitution. கான்ஸ்டியூஷன்ல என்ன டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கோ அதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்றோம். சரியாங்க? அப்ப நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் டைப்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து லென்த்தியஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? பிரையாம்பிள் அதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். சரியாங்க? அப்ப கான்ஸ்டியூஷன்னா என்ன சார் அப்படின்றது அடுத்ததுக்கு வரணும்ல. கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன? இப்போ இது புரிஞ்சா இந்தியன் பாலிட்டி அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா? எழுதுறேன். ஓகேங்களா? இந்தியன் பாலிட்டி எங்க போனாலுமே பாலிட்டி அப்படின்றதுக்கு வந்து யூனிவர்சல் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் that has been extensively defined in the constitution. சரிங்களா? ஓகேங்களா? அடிப்படை வரைவுகள் ஓகேங்களா ஒரு
மாநில அதாவது ஒரு கண்ட்ரியை பொறுத்து சரிங்களா, ஒரு நாட்டை பொறுத்து அமைவதற்கு எது பேசிக்கா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு. ஓகேங்களா, அரசியலமைப்பு தான் அதற்கு வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக் லா. ஓகேங்களா, ஆஃப் த லேண்ட். ஓகேங்களா, இது இந்த கான்ஸ்டியூஷன் எந்த லேண்ட்ல இருக்கோ அந்த லேண்டுடைய பேசிக் லாவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கான்ஸ்டியூஷன் சொல்றோம். ஓகேவாங்க, அப்ப இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுக்குள்ள மட்டும்தான், அந்த இந்தியன் லேண்டுக்குள்ள மட்டும்தான். சரிங்களா, அப்ப பேசிக் லா ஆஃப் த லேண்ட், ஒரு லேண்டுக்குள்ள இருக்கக்கூடிய பேசிக் லாவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் லா. ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட். ஃபண்டமெண்டல் ஆஃப் த லேண்ட். அப்ப இது எதை எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு வந்து சொல்லுது எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லுது, டிஃபைன் பண்ணுது, டிஃபைன்ஸ். ஓகேங்களா, பிரதிபலிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம், டிஃபைன்ஸ் சொல்லுது. இன்னொரு விஷயம்னா கவர்னன்ஸ், ஆளுமை. ஓகேங்களா, ஆளுமை பண்ணுது. அப்ப ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஆளுமை பண்ணணும், நம்ம எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம எதன் அடிப்படையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா, அப்ப கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒரு அடிப்படை சட்டம். ஓகேங்களா, ஒரு அடிப்படை சட்டம் அல்லது அடிப்படையான ஒரு சட்டம் அப்படின்றத பேசிக் லா, ஃபண்டமெண்டல் லா. ஓகேங்களா, ஒரு லேண்ட், ஒரு லேண்டை பொறுத்து பேசிக் லாவா அது இருக்கும். அது வந்து ரெண்டு விஷயத்த ஒன்று சொல்லும், யாருக்கு, மக்களுக்கு. மக்களாட்சியா இருந்தா மக்களுக்கு சொல்லும், இல்லைன்னா அந்த ஆளுமை பொருந்திய மனிதனுக்கு சொல்லும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்து கவர்னிங், நீ இதை எப்படி கவர்ன் பண்ணணும், ஒரு மக்களுக்கு நீ எப்படி வந்து உன்னுடைய ஆற்றல் நீ வந்து எப்படி பிரதிபலிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்ன் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லும்போது அவனை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுது. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீப்புள், ஒரு சிவிலியன் அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுது. சரிங்களா, இது எல்லாத்தையுமே வந்து சொல்றது தான். சரிங்களா, அப்போ கவர்னிங் த பாடி, ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து எதுதான் சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றதாங்க சொல்லுது. ஓகேவாங்க, இது புரியுதாங்க? ஓகேங்களா, இந்தியன் பாலிட்டி அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியினுடைய அடிப்படை வடிவத்தை வந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து, அரசியலமைப்புல இருந்து எடுத்து அதை பார்த்து சொல்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்னா பேசிக் லா. ஓகேங்களா, அடிப்படை சட்டம் அப்படின்றத வந்து என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எதுக்குள்ள இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேண்டுக்குள்ள இருக்கும். ஓகேவாங்க, ஸோ இதாங்க கான்ஸ்டியூஷன்னா என்ன, இந்தியன் பாலிட்டினா என்ன அப்படின்றத நம்ம மெயின் பண்ணிக்கிறோம். ஓகேவாங்க, இது புரியுதா? நெக்ஸ்ட் போயிடலாமா? புரியலன்னா தைரியமா கேளுங்க, திருப்பி வேற மாதிரி கூட நடத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எஸ் சார். ஓகே புரிஞ்சிருச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் எவ்வாறாக உள்ளது, எப்படிங்க இருக்கு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்? ஒரு 6 ஸ்ட்ரக்சர் இருக்கு நம்மளுக்கு, 6 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. தன்மை அதுவா சார்? காமன் இல்லை மேம், அதெல்லாம் வந்து ஃபியூச்சர், அதெல்லாம் இதுக்கு அடிப்படையாகவே உள்ள இருக்கிறது. ஓகேவாங்க, இது வந்து இதெல்லாம் வந்து பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். பில்லர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லயே கோர் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், முக்கியமான அமைப்பு முறைகள் அப்படின்னு சொல்லலாம். இதை சார்ந்துதான் இந்த கான்ஸ்டியூஷனே வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கு. ஒரு 6 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே நம்ம என்ன சொல்றது, அந்த நடைமுறை வாழ்க்கையில, அடிப்படையான வாழ்க்கையில நம்ம இதை எப்ப பார்த்தாலுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடிப்படை உரிமைகளா சார்? ஓகே மேம், அதுவும் ஒண்ணு. அடிப்படை உரிமைகள் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், ஃப்ராட்டர்னிட்டி. இல்ல இல்ல இல்ல. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது 6மே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோட சிட்டிசன்ஷிப் ரிலேஷன்ஸா இருக்கக்கூடிய இது எல்லாமேங்க. ஓகேவாங்க, கான்ஸ்டியூஷன் ஒரு 6 முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர், எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஸ்ட்ரக்சர்,
லெஜிஸ்லேச்சர் போடக்கூடிய லாவை எக்ஸிக்யூட் பண்றது இவங்களுடைய கடமை. இவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இதை பத்தின ஒரு மேற்பார்வையை பார்த்து அது எப்படி இருக்கு, கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவ்யூ செஷன் யார்ட்ட இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜுடிஷியரிட்ட இருக்கு. அப்ப ஒரு லாவை மேக் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கரெக்டா இருக்கா, டிபிஎஸ்பி உள்ள நுழைறதுனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் இதுக்கும் எதுவும் எகேன்ஸ்ட் வந்து அதை எப்படி பண்றது, அப்ப ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியா இவர் இதை பண்ணும்போது இது சரியா இருக்குமா அப்படின்ற இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் இந்த லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இயங்குது. புரியுதா? legislature, executive, judiciary. Fundamental rights, directive principles of state policy, fundamental duties. ஓகே வாங்க. ஓகே சார். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 கோர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே வாங்க. ஸோ இதுலயுமே வந்து ஜுடிஷியரி நம்ம என்னன்னு சொல்லுவோம், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கீங்க. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இதை மட்டுமே நம்ம ஒரு பேர்ல அழைப்போம். என்னன்னு சொல்லி பார்லிமெண்ட் இல்லையே, எல்லாத்தையுமே தனித்தனியா தானே பிரிக்கிறோம். branches of government separation of power. ஜுடிஷியரிக்கு தனியான ஒரு பவர் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ்க்கு தனியான பவர் இருக்கு, லெஜிஸ்லேச்சருக்கு தனியான பவர் இருக்கு. ஓகேங்களா, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா லேட்டர் செஷன்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 6 பில்லர்ஸ். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே வாங்க. ஸோ இது அப்படியே நான் லைட்டா மாத்துறேன். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரியா, இது இங்கேயே இருக்கட்டும். நம்ம லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இதை பார்ப்போம். இதை வந்து இன்னொரு பேர்ல எப்படி அழைக்கிறோம்னா கிரியேஷன் ஆஃப் லா. சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா, அதுக்கு ஆக்ஷன், நடைமுறைப்படுத்துதல், எக்ஸிகியூஷன் இவங்க தான், அதாவது பாசிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் லா. ஓகேங்களா, அதாவது கண்காணிக்கக்கூடியது, செக்கிங் பண்ணக்கூடியது. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி. ஓகேங்களா, லா மேக்கிங் அத்தாரிட்டி அப்படின்றது இவங்க தான். எக்ஸிக்யூட், நடைமுறைப்படுத்துதல் அப்படின்றது இவங்க தான். செக்கிங் பண்றது யாரு, ஜுடிஷியரி. ஸோ வேரியஸ் பிரான்ச்சஸ்ல வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போகுது. அப்ப இந்த பிரான்ச் எல்லாம் யாரு, இது பார்லிமெண்ட். இந்த பிரான்ச் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வரவங்க. ஜுடிஷியரி செக் பண்ணிட்டு செல்லுமா செல்லாதான்னு சொல்லிடும். ஓகே வாங்க. ஸோ இதான். அப்ப இந்த லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி எப்படி சார் இருக்கு, எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் இல்லையாங்க. அதை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை, அசம்பிளி. ஓகேங்களா, மேலவை, கீழவைன்னு இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், பிரிக்கிறோம். சரிங்களா, ஸோ பை கேம்ரியல், யூனி கேம்ரியல் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா பண்றோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அப்ப ஒரு லாவை கிரியேட் பண்றது பண்ணலாம், அதுக்காக எல்லா பவரும் இவங்களுக்கு கிடையாது. லாவை கிரியேட் பண்ற பவர் இருக்கு, ஆனா அதுக்குமே வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எப்படி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எகெயின்ஸ்டா இல்லாம இருக்கணும். டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுமா படாதான்றதை பார்த்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஏன்னா டிபிஎஸ்பி ஒரு ஸ்டேட்டை பொறுத்தது, ஒரு மாநிலம். அப்ப ஒரு மாநிலம் இங்க நல்லா நிர்வகிக்கப்பட்டு growth ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக் அடிப்படை விஷயமே இங்கே தான் இருக்கு. சரிங்களா, பாலிட்டியில நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படிக்கலாம், அமெண்ட்மெண்ட்ஸை பத்தி படிக்கலாம், சிட்டிசன்ஷிப்பை பத்தி படிக்கலாம், யூனியன்ஸ்லாம் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்றத படிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே. யூனியன்ல எப்படி அவங்க வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள் எப்படி பண்றாங்க, லோயர் ஹவுஸ் எப்படி இருக்கு, அப்பர் ஹவுஸ் எப்படி இருக்கு, லோயர் ஹவுஸா இருந்தாலும் பெரிய பவர் யாருக்கு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம இங்கே தான் படிப்போம். சரிங்களா, அப்ப முழுக்க முழுக்க பாலிட்டி எதை ரிலேட் பண்ணி தான் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இது ரிலேட் பண்ணிருக்கு. அதையும் தாண்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, டிபிஎஸ்பினா என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மனால
எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண முடியும்னா வேறுபடுத்தி பார்க்க முடியும். இது உங்களுக்கு வேறுபடுத்தி பார்க்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க என்ன பண்ணிடலாம்னா நோட்டீஸ் பண்ணிடலாம். ஒரு லா வருது, ஒரு அமெண்ட்மெண்ட் வருது, எப்படி வந்துச்சு, இந்த லா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எதனால இது அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, எதுக்கு இந்த லா இது வரைக்குமே வந்து என்ன ஆகல அப்படின்னா பில்லாவே இருக்கு, ஏன் இன்னும் ஆக்டா மாறல அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம இதுக்குள்ள இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிந்து கொள்ளலாம். இது புரியுதாங்க இந்த பேசிக்? ஓகேங்களா? எஸ் சார். இதுவும் ஒரு வகையான பேசிக். இது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சரிங்களா? ஸோ இங்கேயும் லாஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. இது எந்த பவுண்டரிக்குள்ள மட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய பவுண்டரிக்குள்ள மட்டும். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடு அப்படின்றது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அசம்பிளியில வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில வந்து என்ன ஆகுது நிர்ணயிக்கப்படுது. அங்க வந்து ஆளுநர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது அந்த மாநிலத்துக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிரும். சரிங்களா? அது வேற ஒரு மாநிலத்துக்கு கட்டுப்பட்டு நிக்காது. சரிங்களாங்க? இதே இது பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டு அது ஓகே ஆகி நம்ம குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்க அப்படின்னா சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அது வந்து சட்டமாக மாறிடும். அப்ப அது வந்து அந்த லேண்ட் ஃபுல் டோட்டல் லேண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றதுக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்க அப்படின்னா ஒப்புதல் ஆயிரும். அப்ப யூனியன் டெரிட்டரியா இருந்தாலும் சரி, ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, ஸ்பெஷலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே உங்க ஒப்புதல் ஆயிரும். ஸ்பெஷலுக்கு மட்டும் தனியான முறையில நிர்வகிக்கப்படும். சரியாங்க? ஸோ அப்ப ஒரு ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கும் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா செயல்படுத்தப்படுது அப்படின்னா அது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஒரு சின்ன பவுண்டரி, ஓகேங்களா? ஒரு சின்ன பவுண்டரிக்குள்ள கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னா அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரியாங்க? ஒரு அசம்பிளிக்குள்ள நடக்கும். சரி. ஸோ இதுலுமே வந்து மேலவை கீழவை அப்படின்றது இருக்கு. சரியாங்க? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யூனிக் கேம்ரியல், பை கேம்ரியல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி நம்ம என்னன்னா அப்புறம் கிளாஸ்ல பேசலாம். ஓகேங்களா? லேட்டர் கிளாஸ்ல நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா யூனிக் கேம்ரியல், பை கேம்ரியல் லெஜிஸ்லேச்சர் பத்தி பேசுவோம். சரியாங்க? ஸோ இது புரியுதா? ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது அந்த ஒரு விஷயத்துக்குள்ள மட்டும்தான் அடங்கும். இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க லாவை வந்து கிரியேட் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட்டிவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும். அதை பத்தி நம்ம பேசுவோம், இதுக்கப்புறம் பேசுவோம். இது புரிஞ்சதுன்னா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். எஸ் சார். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒரு கான்ஸ்டியூஷன். இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் மட்டும் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து பார்க்குறோம். ஸோ இதுல பார்க்கும்போது ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டிங் தான் பண்ணியிருக்கோம். நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிராஃப்டிங் தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனை டிராஃப்டிங் பண்றதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்ற ஒன்றை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தணும். ஏற்படுத்திட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்திருக்கோம். அப்ப இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருந்த எஃபர்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஆக்ட்ஸ் இருந்துச்சு, சட்டங்கள் இதுக்கு முன்னாடியே இருந்தது. ஓகேவாங்க? ஸோ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து மொனார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க? மொனார்ச் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யார் வந்து நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசாட்சி மிகுந்தவங்க. ஓகேங்களா? யார் அரசரோ அவருக்கு கீழே. இன்னைக்கு வந்து முகலாயர்கள் வந்திருக்கலாம், அன்னைக்கு அதுக்கப்புறம் மராதாஸ் வந்திருக்கலாம். ஸோ அப்படின்றதுனால அதிகப்படியான ஆட்சியாளர்கள் இங்கே இருந்ததுனால அவங்களுக்கு எதை ஃபாலோ பண்றதுன்றது தெரியாது. அன்னைக்கு என்ன யார் இருக்காங்களோ அவங்க கொடுக்கக்கூடிய சட்டங்களை தான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்ட சட்டங்கள் நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அது எப்பயில இருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1773 இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியாங்க? ஸோ தொன்று தொட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்ததுனால நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தேவை அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. சரியாங்க? ஸோ அது போக நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள், ஓகேங்களா? காந்திஜி எடுத்துக்கலாம், நேரு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஓகேங்களா? பாகிஸ்தான் ஆஃப் ஃபாதர் முகமது அலி ஜின்னா எடுத்துக்கலாம். எல்லாருமே வந்து வழக்கறிஞர்கள் எங்க போய் படிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல்நாடுகளில் போய் வந்து என்ன பண்ணிட்டு வந்திருப்பாங்க, படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதனால ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா அது தகுந்த மாதிரி நம்ம மக்களை செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த கண்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்றதுல அவங்க வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்ற முழக்கத்தை வந்து எழுப்ப ஆரம்பிச்சாங்க. சரியாங்க? இந்த கான்ஸ்டியூஷன் வேணும், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்ற முழக்கம் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்த எம்என் ராய்க்கு அப்புறம் வந்தது கிடையாது. சரியாங்க? அதுக்கு முன்னாடில இருந்தே நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு.
சரியாங்க. அது எப்பயில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து உள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அசெம்பிளி வந்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நம்ம மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இது ரெண்டுக்குள்ள தான் அடங்க போகுது. ஓகே, ப்ரீ இண்டிபெண்டன்ட் எஃபோர்ட்ல பார்ப்போம் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் வேணும், அரசியலமைப்பு வேண்டும் அப்படின்ற அந்த தாக்கத்தை பிரிட்டிஷுக்கு எப்பப்பெல்லாம் ஏற்படுத்தணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவாங்க. ஸோ அதுல முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். இயர் வைஸ் நம்மள்ட்ட இருக்கு, அதை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசெம்பிளி உருவானதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் கேபினெட் மிஷன் பிளான். ஓகேவாங்க. இந்த கேபினெட் மிஷன் பிளான்ல மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த 3 பேருமே டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஓகேங்களா, கிரிப்ஸ் இருக்கும், இன்னொருத்தர் லாரன்ஸ் இருப்பாரு, இன்னொருத்தர் அலெக்சாண்டர் இருப்பாரு. இப்ப இவங்க 3 பேருமே வந்து எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வேறுபட்ட கோணத்துல வந்து இருந்திருப்பாங்க. எப்படிலாம் வந்து நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிளானை நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டோம் அப்படின்றது இருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தனிநாடு கோரிக்கை கண்டிப்பா வேணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த கேபினெட் மிஷன் பிளான்ல கூட தனிநாடு கோரிக்கை என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரத்தும் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தும் எப்படி பாகிஸ்தான் உருவாச்சு அப்படின்றது இருக்கு. சரியா? சோ அதனால வந்து நம்ம மேக் பண்ண கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ஒரு பெரிய லென்த்தியா போறதுக்கு காரணமும் டிராஃப்டிங் நம்ம எழுதப்பட்டதுக்கான காரணமும் நம்மள்ட்ட வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்க. நம்மளுடைய பிரிட்டிஷ் நம்ம எல்லாத்தையுமே பிரிட்டிஷ்ல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிரிட்டிஷோட கான்ஸ்டிடியூஷனுக்கும் நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கும் என்னங்க டிஃபரெண்ட்? அது பிரிட்டிஷோடைய எழுதப்படாதது சார், நம்மளோடது எழுதப்பட்டது சார். எழுதப்பட்டது. ஓகேவாங்க. என்ன காரணம் நம்ம எழுதுனதுக்கான ரீசன்? மாடர்ன் இந்தியால இல்ல நார்மலா உங்களுடைய ஹிஸ்டரியில நிறைய ஏதாச்சும் இங்க வந்து ஜனநாயக நாடா மதசார்பற்றதா இருந்துச்சு. அப்போ நிறைய விஷயங்களை உள்ள வந்து சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி அதனால இருக்கலாம். மேபி அதனால இருக்கலாம். தென் சூப்பர் பாயிண்ட், ஜனநாயகமாக இருந்தது. முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அதுலயே ஒவ்வொரு சொல்லி இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் நம்ம வந்து எல்லாருக்கும் பாரோ ஒரே பண்ணிருக்கோம் அரசியல் சார். அமைப்பு அப்படிங்கிற மாதிரி 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து நம்ம பாரோ பண்ணோம். அது ஒரு ரீசன். நிறைய லாய்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணி அது அப்படி அப்படியே பெருசானுச்சு. சரி, அப்படி அப்படியே பெருசானது. ஓகே, ரைட், ஃபைன். இல்ல நம்ம சார் ஒரு choose பண்ண- ரிஜிடிட்டிக்காக ஒரு ரிஜிடிட்டி கிரியேட் பண்ணதுங்க சார். ரிஜிடிட்டிக்காக ஏன்னா மக்கள் இதை நான் பண்ண ஆ. மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. சரி, ஓகே, Yes, sir. ஓரளவுக்கு ஃபைன். சார் நம்மளுக்கு டைவர்சிஃபைடா இருந்தோம் சார். நம்மளோட கண்ட்ரில வந்து நிறைய லாங்குவேஜஸ்லாம் இருந்ததால எல்லாத்தையுமே யூனிஃபைடா இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுங்க சார். அதனால ஃபுல்லா நம்ம பிரிட்டிஷ் எடுத்துக்கல சார். ஃபுல்லா பிரிட்டிஷ் நம்ம எடுத்துக்கல. சரி, ரைட், ஓகே. ஏன்னா ஃபுல்லாவே நம்ம பிரிட்டிஷ் எடுத்துக்கல தான், பாதியா ஒரு half ஆஃப் த போர்ஷன் வந்து பிரிட்டிஷ் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் அவங்களுடைய ஆக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மள அதிலே ரெகுலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால நம்ம முக்கால்வாசி விஷயங்களை வந்து நம்ம பிரிட்டிஷ்ல தான் எடுத்துக்கிட்டோம். ஓகே, ரைட், ஃபைன். இந்த ஜியோகிராஃபி பத்தி யாருமே பேசலையே. Government of India Act. எஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்த ஜியோகிராஃபி, இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் அப்படின்றது இப்ப ஒரே மாதிரியான நிலத்தோற்றம் அமைவுகள். ஆமா ஒரே மாதிரியான எல்லா தோற்றங்கள் வந்து நம்மள்ட்ட அப்படி இல்ல. சரியாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராவின்சஸாவும் இருந்துச்சு. சில பேர் வந்து நம்மளோட இணைய மாட்டோம் அப்படின்ற பயங்கரமான சில விஷயங்கள்லாம் இருந்தது. சரியாங்க. கல்ச்சர் டிவியேஷன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை எழுதி அதை நம்ம ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு போவாங்க. அதை மீறி அவங்கனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ஓகேங்களா, எழுதப்படக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் நம்ம போவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. சரியாங்க. ரெண்டாவது விஷயம், பல நாடுகள்ல இருந்து சொல்லியிருந்தாங்க, பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, பல நாடுகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், கான்ஸ்டிடியூஷனை வந்து என்ன பண்ணிருக்கோம்னா பாரோ பண்ணிருக்கோம். சரிங்களா, கடன் வாங்கி எல்லாம் பண்ணிருக்கோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய குறிப்புகள் எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும்னு நம்ம எழுதி அதை நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம மாத்திக்கிட்டோம். சரியாங்க. ஏன்னா நம்மளுக்கு உள்ளே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சிக்னிஃபிஷியன்ஸ் அல்லது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரவர்சியல் ஸ்பீச் அபவுட் அவர் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, யாரெல்லாம் நம்ம கான்ஸ்டிடியூஷனை பார்த்து கிண்டல் அடிச்சா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, பெரிய எழுதப்பட்ட இது. ஆனா அதுல வந்து ஓனா எழுதல, பல பேர்கிட்ட இருந்து பாரோ பண்ணி தான் எழுதியிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி சொன்னாலுமே வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம மாத்திக்கிட்டது தான் பெரிய விஷயமே. அப்பதான் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் என்ன வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வி ஆர் த கல்ச்சுரல் டீவியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. நம்ம பண்பாடு ரீதியாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நிறைய பிளவுகள்ல இருக்கும். சரிங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி இப்ப வரைக்குமே அது சக்சசிவா போறதுக்கு பெரிய விஷயம் அதான். சரிங்க. இப்ப வரைக்கும் சக்சசிவா போறதுக்கான பெரிய தீமே வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் போறதுக்கான தீம் இந்த ரிட்டன் தான். இந்த ரிட்டன் இல்லை அப்படின்னா வாய்மொழியாக அது போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் எவ்வளவோ மாறி இருக்கும். ஓகேவாங்க.
இப்போ அதே மாதிரி நிறைய நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பூட்டான் எடுத்துக்கலாம். சரிங்க. அடுத்து நம்மள்ட்ட நேபாள் இருக்கலாம். இவங்கெல்லாம் கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இன்னுமே தாக்கு பிடிக்கல. பாகிஸ்தானுடைய கான்ஸ்டியூஷனுமே சில வேறுபாடுகள் அமைஞ்சிருச்சு. ஆனா நம்ம கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் இப்போ வரைக்குமே எப்படி இருக்கோ அப்படியே அதே பிரதிநிலையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கொண்டுகிட்டு இருக்கு. சரியாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ரிட்டன் அப்படின்றதுக்கான அர்த்தம். நம்ம ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எதனால போனோன்ற நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இனிமேல். ஓகேவாங்க. ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். கீ ஃபியூச்சர்ஸை தான் நம்ம வந்து சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்னிஃபிஷியன்ஸ் அப்படின்றத வந்து பார்ப்போம். சரிங்களா. இதுல பிலாசபிக்கல் கண்டென்ட்டையும் நம்ம வந்து பிரயாம்பிளோட இணைச்சு பார்ப்போம். சரிங்களாங்க. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி கேபினெட் மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா போகக்கூடிய இடமே என்னவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்ற இடமா தான் இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிலாசபிக்கல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியாங்க. உள்ள போயிடலாம். ஸோ இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்என் ராய் அப்படின்றதுல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றதுல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜவஹர்லால் நேரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க. இப்போ ஒரு கொஸ்டின், கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அப்படின்னா என்ன? அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னா என்ன? வாட் இஸ் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி? தற்காலிக பாராளுமன்றம்னு சொல்லலாம் சார். அது ஓகே. இதற்கு மற்றொரு பெயர் தற்காலிக பாராளுமன்றம். சரி என்றால் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அவை தான் சார். அதுல வந்து டிஸ்கஷன் பண்ணி என்னென்ன ஆர்டிகல்ஸ் வைக்கலாம், அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வரலாம், அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரதுக்காக வச்ச ஒரு சபை தான் சார் அது. ஓகே. இதோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? நீங்க சொன்னது நோக்கம் தானே? சட்டம் இயற்றுவது, அது சட்டத்தை எப்படி கொண்டு வரது, கான்ஸ்டியூஷனை எப்படி கிரியேட் பண்றது இல்லையா? சார். கான்ஸ்டியூஷனை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது உருவாக்குறது அப்படிங்கறது யார் உருவாக்குறதெல்லாம் அங்கதான் யார் யாருக்கலாம், ஆமா யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த பவரை கொடுக்கலாம், எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இது ஏன்னா இது வந்து டெமோக்ரஸி மக்களாட்சி. அதனால மக்கள் தான் இதுக்கு வந்து பவரே தவிர மக்களால் நிர்ணயிக்கப்பட்ட நபர்கள் வந்து சில விஷயங்கள் கட்டுப்பாடான சில விஷயங்களை தான் பண்ண முடியுமே தவிர அனைத்து கட்டுப்பாடுகளும் யார்கிட்ட தான் இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா பவரும் யார்கிட்ட தான் இருக்கும், மக்கள்கிட்ட தான் இருக்கும். டெமோக்ரஸி கண்ட்ரி அப்படின்ற ஒரு விதத்துல இதை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் இதை என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா. ஃபார்முலேட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சரியாங்க. கண்ட்ரிஸோடைய பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் பண்ணணும், ஒரு ஃப்ரேம் பண்ணணும். அப்ப ஒரு சோசியல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு சமூகம். ஓகேங்களா. அப்ப அந்த சமூகத்தையும் பார்க்கணும், பொலிட்டிக்கல் அரசியலமைப்பு தன்மையும் பார்க்கணும். சரியாங்க. ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. இதை டிராஃப்ட் ஃபார்முலேட் பண்றது சரியாங்க எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளில தான். அப்ப கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை கிரியேட் டு டிராஃப்ட், ஓகேங்களா, சட்டத்தை உருவாக்க வடிவமைப்பதற்கான ஒரு இடமாக இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்துக்கிட்டோம். சரிங்களா. அடுத்து 1946 இது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. எலெக்டட் வேரியஸ் ரீஜியன் கம்யூனிட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் குரூப்ஸ். ஓகேங்களா. அக்ராஸ் இந்தியா, இந்தியாவை முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் வந்து ஓகேங்களா பொலிட்டிஷியனா இருக்கலாம். சரிங்களா. வேரியஸ் ரிலீஜியனை சேர்ந்தவங்களா இருக்கலாம். சரிங்களா. வேரியஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்கலாம். ஓகேங்களா. வேரியஸ் பொலிட்டிக்கல் குரூப்பை சேர்ந்தவங்களும் எல்லாருமே ஒன்றிணைந்து தான் இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க 1946. அப்ப கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அப்படின்றது ஒரு சமூக அமைப்பு மற்றும் இந்திய அரசியல் வடிவமைப்பதற்கான சட்டத்தை உருவாக்க மற்றும் அதை வடிவமைப்பதற்கான ஒரு உருவாக்கப்பட்ட இடம் தான் வந்து என்ன சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. அதான் இதோடைய நோக்கமே. சரியாங்க. ஏன்னா நோக்கம் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி என்றால் என்ன, ரெண்டுக்குமே வந்து ஒரே டெஃபனிஷன் தான். சரியாங்க. இது எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா 1946 வந்து ஃபார்ம் ஆகுது. வேரியஸ் ஃபார்மேஷன்ல வராங்க. சரி. இப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கு வேரியஸ் இடத்துல இருந்து இப்ப ஒட்டுமொத்தமா இந்தியாவில வந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னா இவங்க எவ்வாறு வராங்க, எப்படி வராங்க? டைரக்டா எலெக்ட் பண்ணி வராங்களா இல்ல இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா வராங்களா? இன்டைரக்ட் எலெக்ஷன் தானே சார். Partly elected, partly nominated, sir. Partly Very good, very nominated. good. கவனமா ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஆன்சர் பண்ணிடாதீங்க. பார்ஷியலி half of the elected, half of the என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாமினேட்டட். சரியாங்க. ஓகேங்களா. சோ இந்த எலெக்ஷனுமே வந்து எப்படி இல்லைன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கணும். இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது.
சரியாங்க. ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ் மூலியமா வந்தாங்களா? இல்ல, கிடையவே கிடையாது. இன்டைரக்ட் எலெக்ஷனை தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதா நடத்தி இருந்தாங்க. சரியாங்க. அப்ப half of the portion elected, half of the portion nominated அப்படின்னு சொன்னாலுமே ரொம்ப டெப்தா போய் பார்க்கும்போது கொஞ்சம் இன்டைரக்ட் எலெக்ஷன் மாதிரி தான் இது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வந்திருக்கு. எப்படி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எலெக்ஷன், அதாவது ஆகஸ்ட், ஜூலை டு ஆகஸ்ட்ல வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த எலெக்ஷன்ல தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை வந்து என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா எலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சரியாங்க. ஸோ அப்ப எப்படிலாம் இதை கொண்டு வரலாம் அப்படின்றதா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா. அப்ப இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் 1885 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஏவோ ஹியூம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிடுறாரு என்னன்னா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணும்னா ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்றத ரொம்ப மறைமுகமா சொல்றாரு. பிரிட்டிஷ் இருந்துக்கோ, பட் ஆனா எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாவை வந்து என்ன பண்ணி கொடுனா நீயே கிரியேட் பண்ணி கொடு, இப்படிலாம் போட்டு என்ன பண்ணாது அப்படின்னா பிரச்சனை பண்ணாது அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப சைலண்டா என்ன பண்றாங்கன்னா ஸ்பெசிஃபை பண்றாங்க. சரியாங்க. ஸோ அப்புறம் மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரிமிஸ்ட். நம்மளுக்கே தெரியும் எக்ஸ்ட்ரிமிஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிபயங்கரமா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எங்களுக்கு இது வேணும் அப்படின்றது சிவராஜ் அப்படின்றத வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா மாடரேட்ஸ், ஓகேங்களா, மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரிமிஸ்ட் அப்படின்னா இவங்க வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகள், மிதவாதிகள். ஓகேங்களா. மிதவாதிகள் எப்பயுமே வந்து பிரிட்டிஷ் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த சட்டங்கள்லாம் எங்களுக்காக ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்றாங்க. இங்க அப்படி இல்லை, எனக்கு முழுக்கவே என்ன பண்ணிடு அப்படின்னா ஃபுல் ரைட்ஸையும் எனக்கு வந்து கொடுத்துரு சிவராஜ், எனக்குன்னு சொல்லிட்டு சுயராஜ்யம் அப்படின்றது எனக்கு வேணும். அப்ப சுயராஜ்யம் வேணும் அப்படின்னா ஒரு ராஜ்யம் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு அரசியலமைப்பு வேணும் அப்படின்றத இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நேரு அதுக்கப்புறம் 1928 இருந்து என்ன பண்றான்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கையை கொண்டு வராரு. மோதிலால் நேரு வந்து பிற தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கும் வேண்டும், ஓகேங்களா, அடிப்படை உரிமைகள் கொண்ட ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு, ஓகேங்களா, முழு சுதந்திரம், இங்கதான் ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்றாருன்னா இலக்கு வேணும் அப்படின்றதுனால கொண்டு வராரு. அதுக்கப்புறம் காந்தியும் என்ன பண்றான்னு பாத்தீங்க அப்படின்னா முழு சுதந்திரம் வேணும், அதோட சேர்த்து எங்களுக்குன்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்ற பேச்சுக்களும் இங்க வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தொடங்க ஆரம்பிக்குது. சரிங்க. ஸோ இங்கதான் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பயந்துடுறாங்க. அதுக்கு கீயா இருந்ததெல்லாம் என்னென்ன மூமெண்ட், ஓகேங்களா, என்னடா ஒரு காலகட்டத்துல அரசியலமைப்பு வேணும்னு சொன்னவங்க நீங்களே அதை வரைவு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னவங்க இப்ப நீங்களே எனக்கு ஒன்றும் வரைவு செஞ்சு கொடுக்க வேணா நாங்களே உருவாக்கிக்கிறோம் அப்படின்னா என்ன காரணத்தினால இவங்க அதை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்னோ பேக்ட், லக்னோ ஒப்பந்தம் 1916 வந்தது. சரிங்களா. மோஸ்ட் செல்ஃப் கவர்னன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப முஸ்லீம் லீக் அதுக்கு அக்ரி உள்ள போட்டது. அப்புறம் மான்டேகோ செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட், ஓகேங்களா, இதுவும் ஒரு காரணம். அப்புறம் நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் லீட் பை மகாத்மா காந்தி, ஓகேவாங்க. அப்ப நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட்லாம் உள்ள வருது. அப்புறம் சைமன் கமிஷன் நம்ம பைகாட் பண்ணது, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து மறைமுகமா எங்களுக்கு எல்லாமே பண்ணிக்க தெரியும், எங்களால் ஆட்சி செய்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்கான விஷயமா தான் இது எல்லாமே வந்து என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா பார்க்கப்பட்டுச்சு. ஓகேவாங்க. அப்ப இதுலதான் வந்து ஃபுல் டிமாண்ட் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது வேணும், ஓகேங்களா. ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் எங்களுக்கு வேணும், இந்தியன் கான்ஸ்டியூஷனும் எங்களுக்கு அசம்பிளியும் நீங்க என்ன பண்ணி கொடுக்கணும், மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமே இதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. சரியாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேரு ரிப்போர்ட், பூர்ண சிவராஜ், கிரிப்ஸ் கமிஷன் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா உள்ள வராங்க. சரியாங்க. ஸோ இதுலயுமே வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு. சரியாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இப்ப உங்களுடைய புக்ல இருக்கிற மாதிரி சரியாங்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடியா ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அப்படின்னு சொல்லும்போது 1934 வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எம்என் ராய். யாருங்க இவரு? எம்என் ராய். ஆமா, கம்யூனிஸ்ட் ஆமா இயக்கத்தினுடைய முன்னோடியாக அவர் வந்து கருதப்பட்டாரு. அவர்தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி எனக்கு வந்து ஃப்ரேம் பண்ணி கொடு, ஓகேங்களா, அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு டெக்ளேர் பண்ணியிருப்பாரு என்னன்னா கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி எங்களுக்கு வேணும். எப்படி அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அசம்பிளில யார் இருப்பானா எங்களுடைய ஆட்கள் தான் இருப்பாங்க, எங்களுடைய ஆட்கள் தான் இருப்பாங்க. அவங்களும் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா எலெக்டட் பை பீப்புளா தான் இருக்கணும், எலெக்டட் பை பீப்புள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1940, ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி பிரின்சிபல்ஸ் வந்து நாங்க என்ன பண்றோம்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு த்ரூ ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த ஆகஸ்ட் ஆஃபரை யாரு வேணான்னு சொல்லியிருப்பாருங்க?
நம்பியிருக்க மாட்டான். இல்ல அப்படி கேட்போம். வேணான்னு சொல்றது. ஐஎன்சி எல்லாருமே எதிர்ப்பாங்கல்ல சார் ஆகஸ்ட் ஆஃப் ஐஎன்சி ஆமா, ஐஎன்சில இருக்க எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆனா வந்து காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது வந்து என்னது இல்ல, உண்மையான விஷயம்லாம் இல்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த ஆகஸ்ட் ஆஃபர் கொடுக்கறதுக்கான ரீசன் என்னங்க? இரண்டாம் உலக போர்ல வந்து நம்மளோட சிப்பாய்கள் அவங்க வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட். அது கலந்துக்கிட்டாங்கன்னா Demand. நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனா இந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல ஒரு சின்ன விஷயத்தை பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிருக்கும்னா கொண்டு வந்திருக்கும். என்ன போர் ஸ்டேட்டஸ் முடிஞ்சதுக்கு கொடுக்குறேன்னு அப்புறம் சொல்லியிருக்கும். இல்ல போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரெடி பண்ணி Dominion தரேன். டொமினியன் ஸ்டேட்டஸ். ஓகேவாங்க. இந்த Yes, sir. ஆஸ்திரேலியன் மாதிரி இந்த ஆஸ்திரேலியன் மாதிரி நீ உன்னுடைய கான்ஸ்டிடியூஷன் நீ ரெடி பண்ணிரு, நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன், நானே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஆனா நீ எனக்கு என்னவா தான் இருக்கணும், அடிமையா தான் இருக்கணும், டொமினியன் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும் அது அப்படின்றத ஒரு மறைமுகமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதான் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றது. சரிங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாடரேட்ஸும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கேட்டிருந்திருப்பாங்க. வந்து நாங்களே எங்களை பாத்துக்கிறோம், எங்களுக்குன்னு தேவையான சட்டங்களை நீ வந்து நீயே ஏற்றி கொடு, ஓகேவா, நான் உங்களுக்கு கீழே இருக்கும் அப்படின்றதான் நிறைய மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. சரியாங்க. ஸோ ஆனா நம்மளுக்கு வந்து எப்படி வேணும்னா டோட்டலாவே ஃபுல் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன், நாங்களே எங்களுடைய அரசியலமைப்பை நாங்களே உருவாக்கிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னேறிட்டோம். ஸோ அதனாலதான் 1942 ஏன்னா இந்த ஆகஸ்ட் ஆஃபரை ஏத்துப்பாங்கன்றத பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா நம்புச்சு. ஓகேவாங்க. எவ்வளவோ காந்திட்ட எத்தனையோ முறைகள் பேசிச்சு, என்னென்னமோலாம் ட்ரை பண்ணி பார்த்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அது தோல்வியில முடியவும் தான் நேருவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான சர் ஸ்டெஃபோர்டு கிரிப்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ரப்போசலுக்கு உள்ள கொண்டு வராங்க. சரியா? அதை பத்தி நம்ம டீட்டெயில் பார்ப்போம், ஒரு மைண்ட் மேப் வச்சு பார்ப்போம், நம்மளுக்கு தெரியும். அப்ப சார் ஸ்டெஃபோர்டு கிரிப்ஸ் அவருக்கு முழுமையாவே ஒரு அரசியலமைப்பை இவங்க உருவாக்கிடுவாங்கன்ற நம்பிக்கை இருந்ததாங்க? இல்ல சார், கிண்டல் தானே சார் பண்ணுவாங்க. கிண்டல் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவரு ஒரு பிளானை வேற கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? கேபினெட் மிஷன் பிளான் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பிளானையும் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க அடுத்து 1946. சரிங்க. அது எப்படி போட்டாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம அந்த மைண்ட் மேப்புக்குள்ள போவோம். சரிங்க. ஸோ வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம், பாகிஸ்தான் பிரியக்கூடாது. அதே சமயம் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் இவங்க தனிப்பட்ட முறையில மேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல சார் ஸ்டெஃபோர்டு கிரிப்ஸ் எப்படி இருந்தாருன்னா ஒரு தீர்க்கமான முடிவுல இருந்தார். ஓகேங்களா? இது 2 விஷயமுமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா போயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா இப்ப வந்து என்னன்னா சார் இதுதான் இது ரெண்டு டிவைடன். விஷயம் சார். பாகிஸ்தான் பிரியக்கூடாது and பாகிஸ்தான் then பிரியக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களே கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணிக்க கூடாது. நம்ம கான்ஸ்டியூஷன் நம்மளே கிரியேட் பண்ணிக்க கூடாது. okay okay கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிளான்ல அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா கான்ஸ்டியூஷன் நம்ம தானே கிரியேட் பண்ணிக்கிறோம். அதை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல சார் ஸ்டெஃபோர்டு கிரிப்ஸ் எப்படி இருப்பாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஓகேங்களா? இதுதான் டிவைட் அண்ட் பாலிசி, பிரித்தாளும் கொள்கை. இதுக்கு முன்னாடி முஸ்லிமையும் நம்மையும் பிரிச்சது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்படித்தான், வங்க பிரிவினை. வெரி குட், சூப்பர். அந்த வங்க பிரிவினை மூலமா தான் நம்ம 2 பேரும் பிரிஞ்சோம். அப்ப திருப்பி ஒண்ணு சேருவோம்னு அவங்க எதிர்பார்க்கல. என்ன காரணம்னா அங்க அவங்க ஆட்சி செய்த விதம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா நேச்சுராவே நம்ம பக்கம் அவங்களை கொண்டு வந்துருச்சு. சரிங்களா? திருப்பி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இதே பிரிவினையை நம்ம உண்டு பண்ணுவோம். ஏன்னா பாகிஸ்தான் பிரியக்கூடாதுல இவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னா காந்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாரு, அவர் ஒரு பக்கம் வேற ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ ஒரு இழுபறியாகவே இது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா போகும் அப்படின்றதுல இருந்தாங்க. பட் ஆனா பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து நம்ம இருந்ததுனால 1946ல ஒண்ணுமே பண்ண முடியல. கேபினெட் மிஷன் அப்படின்ற ஒரு மிஷன் வந்து உள்ள வருது. சரிங்களா? மந்திரி சபை குழு திட்டம் அப்படின்றது வருது. அதுலதான் வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா மேக் பண்றாங்க. ஓகே, அவங்க எல்லாமே கதையா தாங்க சொல்றேன். அப்படியே போய் இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கை எடுத்து பார்த்து படிச்சாலும் சரி, இல்ல வேற எந்த புக் எடுத்து படிச்சாலும் சரி, மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நீங்க எந்த வெப்சைட்ல போய் படிச்சாலும் சரி, நான் கொடுத்துருக்க நோட்ஸை படிச்சாலும் சரி, அப்படியே தான் இருக்கும். சரியாங்க? ஸோ இது என்ன பண்றாங்கன்னா மேக் பண்றாங்க. அப்ப கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி நம்ம மேக் பண்ணிடுவோம், அந்த பிளானையும் நம்ம மேக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அந்த பிளானை வந்து என்ன பண்றாங்கன்னா மேக் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதை பத்தி பார்ப்போம். ஸோ கேபினெட் மிஷன் 1946 ஒரு 3 பேர் வந்து வராங்க. ஸ்டெஃபோர்டு கிரிப்ஸ் ஒருத்தர். ஓகேங்களா? இவர் தான் வந்து போர்ட் ஆஃப் ட்ரேடுடைய பிரசிடென்ட். நெக்ஸ்ட் ஏவி அலெக்சாண்டர். ஓகேங்களா? சாரி, செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு ஒருத்தர் பெனடிக்ட் லாரன்ஸ். ஓகேங்களா? லார்ட்
பெனடிக்ட் லாரன்ஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஏவி அலெக்சாண்டர். ஓகேங்களா, இவங்க தான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஒருத்தர் வந்து சோசியலிஸ்ட் அப்படின்றதுல இருப்பார். சரிங்களா, ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல சோசியாலஜிக்கல் விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து என்னன்னா கொஞ்சம் இதுவா இருப்பாரு. அதனால வந்து இவங்கனால கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணிக்கிறது அப்படின்றது எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா, ஆனா சார் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் எப்படி பண்ணா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. இது எப்படியாவது இந்த கேபினெட் மிஷன் பிளான் வந்து என்ன ஆயிரும்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னோக்கி சென்றணும், இவங்க அதை அக்செப்ட் எப்படியாவது பண்ணிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமா முன்னோக்கி போவாரு. ஆனா கடைசி வரைக்கும் வந்து அது நடக்காது. இவங்க அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இங்க என்னன்னா முஸ்லிம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா விரும்ப மாட்டாங்க யாருன்னா காங்கிரஸ். ஓகேங்களா, ப்ராவின்ஸ்ல இருக்கிறவங்களும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா விரும்ப மாட்டாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ப்ராவின்ஸ்ல இருக்கிறவங்க காங்கிரஸ் வந்துருச்சு அப்படின்னா எங்களுடைய பவர் எல்லாமே வந்து என்ன ஆயிரும்னா போயிடும், அதனால நீங்களே இருங்க பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமையான விஷயத்தை ஏற்படுத்திடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஹைதராபாத் நிசாம் பாத்தீங்களா, ஹைதராபாத் நிசாம் வந்து ஹைதராபாத்ல இருந்து பாகிஸ்தானுக்கு நானே என்ன பண்ணிக்கிறேன் ரோட் போட்டுக்கிறேன்றவாரு. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில படிப்போம். சரிங்களா, ஸோ அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படிலாம் இருக்கும். ஸோ அப்படின்றதுனால இதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து இவங்க வந்து ரொம்ப கவனமாக தான் வந்து கையாண்டிருப்பாங்க. ஸோ செப்டம்பர் 1945 லேபர் கவர்மெண்ட் அப்படின்றதுல வந்து இந்த அசம்பிளி வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா அப்படின்றது உள்ள மேக் ஆயிருக்கும். கேபினெட் மிஷன் வாஸ் சென்ட் இன் இந்தியா மார்ச் 1946. ஓகேங்களா, ஒரு ப்ராக்ரஸோட தான் அவங்க வந்திருப்பாங்க. மேஜர் அப்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் தான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில். அப்போ முஸ்லீம் லீக் எங்களுக்கு பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு தனிநாடு கோரிக்கை அப்படின்றது ரொம்ப வலுப்பெற்றும். ஓகேங்களா, ஸோ பிரிட்டிஷ் வந்து அன்ஃபேரிங் சப்கான்டினென்ட். ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா ஃபெசிலிட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாங்க. டவுட்ஸ் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிம்லா கான்ஃபரன்ஸும் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டிஸ்க்கும் வந்து ஃபெயிலாக தான் போய் முடியும். ஓகேங்களா, என்ன பண்ண நினைப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸையும் இங்க இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் அதாவது முஸ்லீம் லீக்கையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸையும் ஒன்றிணைச்சிடணும். அப்படி ஒன்றிணைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றத வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரொம்ப கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் அது ஒன்றிணைக்கிறதுக்கான பலன் வந்து அமைய பெற்றிருக்காது. இவங்க எடுத்த எல்லா முடிவுகளுமே வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும். சரிங்களா, ஸோ அதனால வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் பிரிட்டிஷ் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரியான ரெண்டு, அதாவது பிரிட்டிஷ்க்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு ஒப்பந்தம் இருக்கு. ஏன்னா சார் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் இருக்கிறதுனால நேருக்கும் இவங்களும் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி முகமது அலி ஜின்னாவும் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சில முழக்கங்கள்லாம் இருப்பாரு. சரிங்க, அது எதுவுமே வந்து இந்த கேபினெட் மிஷன் அப்படின்றது என்ன பண்ணிருக்காது உள்ள எடுத்திருந்திருக்காது. முஸ்லீம் லீக்கும் உள்ளதான் இருக்கணும், இங்க என்ன கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுதோ அதுதான் வந்து உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்ப வரைக்குங்க, இது எப்ப வரைக்கும்? நீங்க ரொம்ப அமைதியாயிட்டீங்க. மவுண்ட் பேட்டன் பிளான் வரைக்கும். ஓகேங்களா, மவுண்ட் பேட்டன் பிளான் ஆமா ஜூன் 3, 1947 வரைக்கும். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா, நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஏன்னா அதுல இருந்து முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வித்ட்ராவே ஆயிருப்பாங்க. சரியா, ஸோ இப்படிதான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேபினெட் மிஷன் அப்படின்றது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓவர் கம் ஆகி வருது. இந்த கேபினெட் மிஷன்ல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு 3 நபர்கள் லார்ட் பெனடிக்ட் லாரன்ஸ், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ், பிரசிடென்ட் ஆஃப் தி போர்ட் ஆஃப் ட்ரேட்ல இருப்பாரு, ஏவி அலெக்சாண்டர், ஃபர்ஸ்ட் லார்ட் ஆஃப் அட்மிரல்டி. ஓகேங்களாங்க, ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேபினெட் மிஷன் பிளான். ஓகேங்களா, இந்த கேபினெட் மிஷன் பிளான் சில விஷயங்களையும் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தி தான் இருக்கு. ஒன்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூனியன் ஆஃப் இந்தியன் ஸ்ட்ரக்சர். ஒரு யூனியன் ஆஃப் இந்தியன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றத வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ கேபினெட் மிஷன் பிளானை பத்தி மெயின்ஸ்ல கேட்டா இதான் பாயிண்ட்ஸ். தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு தமிழ்ல உள்ள கொடுத்துருக்கேன், பயப்படாதீங்க. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, யூனியன் ஆஃப் இந்தியா. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும், அதுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்தியா ஸ்டேட்டா இருக்கணும், ஒரு கண்ட்ரியா இருக்கணும். அப்ப கண்ட்ரி ஆனது எதெல்லாம் தனக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா யூனியன் ஆஃப் இந்தியா எதெல்லாம் தனக்குள்ள வச்சுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்கணும், டிஃபென்ஸ் அண்ட் தென் கம்யூனிகேஷன் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்றது. தமிழ்நாடுக்குன்னு எதுவும் டிஃபென்ஸ் இருக்காங்க? ஆந்திராக்குன்னு எதுவும் டிஃபென்ஸ் இருக்கா? இல்ல எதுவும் ஃபாரின் அஃபேர்ஸ் எதுவும் நம்ம வச்சிருக்கோமா? அப்படிலாம் கிடையாது. எதுனாலுமே நம்ம யூனியன் கவர்மெண்ட் தான் கேட்கணும். ஓகேங்களா, மத்திய அரசை தான் நம்ம என்ன பண்ணணும் கேட்கணும். அப்ப ப்ரொபோசல் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா 2 ஸ்டேட்ஸ்.
ஓகேவாங்க. அப்ப பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாதிரியுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசு கோட்பாடுகளை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொண்டு வாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது, லெஜிஸ்லேச்சர் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வாங்க. நீங்க உங்களுடைய ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா படிப்பீங்க. ஓகேங்களா? லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வாங்க. அப்ப லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்டும் யூனியன் கவர்மெண்ட் பிரிச்சு கொடுக்கணும். நம்மளுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ங்க? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இதுக்குள்ள வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் யார் யார் எப்படி எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், லெஜிஸ்லேச்சர் ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா போத் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை என்னவா வரையறுக்கப்படுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கு வரக்கூடியவங்க மெஜாரிட்டி ஃப்ரம் த மேஜர் கம்யூனிட்டிஸ்ல இருந்தா நாங்க எடுப்போம் அப்படின்றத இதுல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவாங்க. யாரு டாக்ஸ் அதிகமா பே பண்றாங்க, யாரு மெஜாரிட்டியா இருக்காங்க, ஓகேங்களா, அந்த ஒரு கோட்பாடுலாம் நாங்க எடுத்துட்டு வருவோம் அப்படின்றத இங்க எதுக்காக ஸ்பெசிஃபை பண்றாங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்காக ஸ்பெசிஃபை பண்றாங்க. நெக்ஸ்ட், பவர்ஸ் அண்ட் குரூப்ஸ். சரியாங்க. எல்லா பவர்ஸுமே வந்து யாருக்கு இருந்துன்னு பாத்தீங்கன்னா யூனியனுக்கு தான். ஓகேங்களா? சில விஷயங்கள் யாருக்கு இருக்கும் காமன் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஃபியூச்சர் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ப்ராவின்ஸா தான் இருக்கு. இப்ப வரைக்குமே ப்ராவின்ஸா தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப கூட நம்ம ஸ்பெஷல் ஆர்டிகல் 370 இவங்க சொன்னதன் அடிப்படையில எடுத்தோமா அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் போட்டோ வச்சாங்க எடுத்தோம். ஜம்மு அண்ட் காஷ்மீரை மக்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில எடுத்தோம். எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் சார். எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் மூலியமா எடுத்திருப்போம். அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்களை கோவா ஆகட்டும் சில இடங்களாகட்டும் நம்ம எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் மூலியமா தான், போலீஸ் ஆக்ஷன்ஸ் மூலியமா எடுத்திருப்போம். எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் ஹைதராபாத்தை வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் மூலியமா தான் எடுத்திருப்போம். சரி எல்லாமே. அப்போ ஒருவேளை நீங்க உங்களுடைய ப்ராவின்ஸை உங்களுக்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மெஜாரிட்டி ஓட்டை தேர்ந்தெடுத்து தான் நீங்க பண்ணணும். ஏன்னா இது யாருடைய டிமாண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராவின்சஸோடைய டிமாண்ட். ஏன்னா எல்லாருமே இப்போ ஃப்ரீடமா இருக்கான். ஓகேங்களா? பிரிட்டிஷ் வந்து அவனுக்கு என்ன பண்ணுது, இன்கமும் கொடுக்குது. அப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுடைய பவர் அப்படின்றது என்ன ஆயிரும், போயிரும் அப்படின்றத கொண்டு வராங்க. சரியாங்க. ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கு குரூப்பிங்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ரப்போஸ் பண்றாங்க. செக்ஷன் ஏ ஹிந்து மெஜாரிட்டி, செக்ஷன் பி அண்ட் சி வந்து முஸ்லீம் அண்ட் தென் அதர் மெஜாரிட்டிஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. நெக்ஸ்ட், ஸ்டேட்டஸ் ஆஃப் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து சக்சஸரான கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்மெண்ட், அதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்ப இவங்க நாமினேட் பண்ற பர்சனை நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது. இவங்க நாமினேட் பண்ணி இல்ல இந்த கான்ஸ்டியூஷன் இவங்க கிரியேட் பண்றதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதை வந்து என்ன பண்ணணும், அந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளில உட்காந்து ஏத்துக்கணும். அப்ப ஒரு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளில இவ்வளவு ப்ராப்ளத்தை வச்சுட்டு பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது. ஆல்ரெடி சப்போர்ட் பண்ண பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் நம்மளுக்கு கம்மி தான். ஓகேவாங்க. அப்படி மிச்சம் இருக்க பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா முஸ்லிம்ஸ் கூட போயிடுறேன், நான் பாகிஸ்தான் நாடோட தான் ஒன்றிணைந்து இருப்பேன் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் உள்ள போகுது. அப்ப இப்படிலாம் பிரின்சிபல் ஸ்டேட்ஸுக்கு நம்ம என்ன பண்றோம்னா பவரை கொடுக்குறோம். அப்போ ஒட்டுமொத்தமா இந்த கேபினெட் மிஷன் என்ன பண்ணிடுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நாமினேஷன் அப்படின்ற ஒரு ஃபுல் பவரை வந்து இந்த பிரின்சிபல் ஸ்டேட்ஸுக்கு வந்து கொடுத்துருது. ஓகேவாங்க. இப்போ பிரின்சிபல் ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய நபர்கள் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நிர்வாகி என்ன பண்ணலாம், உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிளானை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த ப்ரப்போசலை கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா மாத்தி அமைச்சுதான் நம்ம ஒரு கண்டிஷனுக்கு உள்ள வந்தோம். மொத்த உறுப்பினர் தொகை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியா நம்ம ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்தோம். பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய 296. ஓகேவாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்னர்ஸோடைய ப்ராவின்ஸ்ல இருந்து வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நாங்க எப்படி செலக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா, இந்த பிரிட்டிஷ் இந்தியா அதுல வந்து நாங்க வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்வு செய்யறோம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நாங்க எலெக்ஷன் பண்ணுவோம். அது எலெக்ஷன்ல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் வோட்டிங் மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்திருப்பாங்க. சரியாங்க. ஸோ இது நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய படிச்சிருந்திருப்போம். 10 லட்சத்துக்கு ஒருத்தர் அப்படின்ற அடிப்படையில ஞாபகம் இருக்காங்க, படிச்சிருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். ஓகேங்களா. 10 லட்சத்துக்கு ஒருவர் அப்படின்ற அடிப்படையில் நாங்க தேர்வு செய்வோம். அதுவுமே வந்து யார் யார் அப்படின்றத வந்து அவங்க தேர்வு செய்வாங்க. சரிங்க. தேர்வு செஞ்சு அங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓட்டிங் எலெக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்க. ஸோ இதுல மொத்தம் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், சரியாங்க, டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி.
மொத்தம் எவ்வளோங்க? 389. இந்த 389க்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா 10 lakh பீப்புளுக்கு ஒருத்தர் அப்படின்ற அடிப்படையில இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. சரியாங்க? சரி, இதுல பிரின்சிலி ஸ்டேட்டுக்கு எத்தனை சீட்டுங்க? 93. 93 seats 93. for princely states. ஓகேவாங்க? நெக்ஸ்ட் 296. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 11 எங்க போயிருன்னு பாத்தீங்கன்னா கவர்னர்ஸ் ப்ராவின்ஸ். அப்போ கவர்னர்ஸ் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரிட்டிஷே வந்து என்ன பண்ணிருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராவின்ஸ்ல இருந்து டிஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு வரும்போது ஃபுல்லா வந்து நாமினேட்டட் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்ல இருந்து யார் யாரெல்லாம் 3 பிரின்சிபல்ஸ் கம்யூனிட்டியில எடுப்போம்னா முஸ்லிம்ஸ், சீக்ஸ் அண்ட் ஜென்ரல்ஸ். இப்ப ஜென்ரல்ஸ்னு சொல்லி வரும்போது ஹிந்துஸ் வந்துருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்க. அடுத்தடுத்த இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதுல வந்து என்ன ஆயிருவாங்கன்னா உள்ள அட்டாச்மெண்ட் ஆயிருவாங்க. சரியாங்க? ஸோ அப்பயுமே வந்து இந்த பிளான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கு. சரியாங்க? ஸோ அப்புறம் வந்து எப்படி பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலியமா தான் பண்ணுவோம். இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் யாருக்காக இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க? President election. தலைவர் வெரி குட். குடியரசுத் தலைவர் President பிரசிடென்ட்டுக்காக. எஸ், பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பிரசிடென்ட் நம்ம டைரக்டா தேர்ந்தெடுக்கிறோமா? இல்ல. மறைமுக ஓகேங்களா? தேர்தல். மறைமுக தேர்தல் முறையை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இங்கேயுமே வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் முறை தான் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம கேட்ட அடல்ட் பிரான்சிஸ் நம்மளுக்கு கிடைக்கல. சரிங்களா? சரி, எலெக்ஷனையாவது எனக்கு கரெக்டா பண்ணி கொடு, அதுவும் கிடைக்கல. சரி, நாமினேட் பண்றாங்க, அதுலயும் பக்காவா கொஞ்சம் நாமினேஷனா பார்த்து செஞ்சு கொடு, அதுவும் கிடைக்கல. அப்ப இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேவாங்க? இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்றோம்? கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்பங்க நம்ம கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம்? 1946. 1946 December 9. டிசம்பர் 9. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அசெம்பிளி ஒர்க் ஆன சமயம். சரியாங்க? சோ இதுல வந்து ஒரு பிராக்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணிருப்போம். என்ன பிராக்டிஸ்னு சொல்ல முடியுமா? டெம்பரரியா தலைவர் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆமா, பிரெஞ்ச் பிராக்டிஸ் ஆமா அப்படின்றத சார். கொண்டு வந்திருப்போம். மோஸ்ட் ஏஜ்டு பர்சன், சீனியர் மோஸ்ட் பர்சன். சீனியர் மோஸ்ட் பர்சன். ஓகேங்களா? அவங்க ஓல்டு பர்சன் சொல்லக்கூடாது, சீனியர் பர்சன் சொல்லக்கூடாது. அவங்க என்னது? சீனியர் மோஸ்ட் பர்சன் அப்படின்றவரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தேர்ந்தெடுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்தது யாருங்க? சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா? மறந்துடாதீங்க இருக்கக்கூடிய நேம்ஸ். ஓகேங்களா? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா? சோ அவருக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லேட்டர் திருப்பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தெரிவு செய்யப்படுறாரு. இவர் டெம்பரவரி பிரசிடென்ட். இவர் வந்து என்னது? பெர்மனன்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவாங்க? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா உள்ள ஹெல்ட் ஆகுது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எத்தனை பேருங்க இருக்காங்க? டோட்டல் ஸ்ட்ரென்த் முஸ்லீம் லீக் இதுல பைகாட் ஆயிடுவாங்க. 211 சார். 211 பேர் தான் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்டன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 211 தான் பேருந்து இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்டன் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட அந்த 3 பேருடைய வேலை முடிஞ்சிருச்சு, ஒர்க் முடிஞ்சிருச்சு. அவங்க அப்படியே பொறுமையா அப்படியே நின்றுவாங்க, எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லா கான்ஸ்டியூஷனை நம்ம எப்படி மேக் பண்ண போறோம்ன்றதுல இருந்து என்னென்ன கமிட்டியை ஃபிக்ஸ் பண்றோன்றது வரைக்கும் யாருடைய ஐடியா தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐடியா தான். அதாவது ஹோல் காங்கிரஸ் பிளஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஓகேவாங்க? ஸோ இவங்களோட ஐடியா தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம். குறிக்கோள் தீர்மானம். நான் சொல்றேன் மேடம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அடிப்படையில தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப இதன் அடிப்படையில இருக்குன்னா இதுக்கு பிரயாம்பிள், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனும் பிரயாம்பிளும் ஒன்னா அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல இருந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டது தான் வந்து பிரயாம்பிள். சரியாங்க? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் பிலாசபிக்கல் ஃபியூச்சர், தத்துவம் அமைப்பு, தத்துவ அம்சங்கள் அப்படின்ற மற்றொரு பேர்லையும் அடைக்கப்படுறது.
புரியுதாங்க? ஏன்னா நெறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்களாம். பிரேம் சார் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, சார் பிலாசபிக்கல் கன்டென்ட்னா என்னன்னு சொல்லி டவுட்ஸ் கேட்குறாங்க சார். ஓகேங்களா? பிலாசபிக்கல் ஃபியூச்சர் அப்படின்றது அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் தான். அந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன்ல இருக்கக்கூடிய டீப்பர் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, பிலாசபிக்கல் ஃபியூச்சர்னு சொல்றோம். ரொம்ப தத்துவமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க. தத்துவ மேதை யாருங்க? லிட்ரேச்சர் யாராவது இருந்தீங்கன்னா தெரியுமே. தத்துவம் ஷேக்ஸ்பியர் இல்லைங்களா? இது மாதிரி. ஸோ ஆனா ஆமா நம்மளுடைய தத்துவம் அப்படின்றது எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா, மக்களினுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பா இருந்தது. மக்களுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், மக்கள் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒற்றுமையா இருக்கணும். 3வது, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யுஎஸ் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஏன் யுஎஸ்எஸ்ஆர் மாதிரி கூட நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருந்தாரு. யாருங்க? ஜவஹர்லால் நேரு. நேருவா சார்? ஆமா. ஏன்னா யுஎஸ்எஸ்ஆர் உடைஞ்சிருச்சு இல்லையா? இப்ப ரஷ்யான்னு அழைக்கப்படுது. முன்னாடி இருந்த யுஎஸ்எஸ்ஆர் எப்படி இருக்கும்? பயங்கர ஒரு ட்ரெடிஷனலா இருக்கும். ஓகேங்களா? ஆனா இப்ப யுஎஸ் இருக்கு. ஆனா எல்லாமே அதுவும் என்னதான்? அக்ரிமெண்ட் தான். இல்லையா? வேற ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் டைலமா நடக்கும்போது இந்த யுஎஸ்ஏ பிரியலாமா அப்படின்னா தாராளமா பிரியலாம். வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியா பிரியுமா? இந்தியா பிரியதற்கான வாய்ப்பு இருக்காங்க? இல்ல சார். நோ சார். எஸ். நோ சார். நோ சார். அது வாய்ப்பே கிடையாது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு அக்ரிமெண்டாலயோ சைனாலயோ நம்ம இல்ல. நம்ம எப்படி இருக்கோம்னா இறையாண்மை அதோட இருக்கும். சகோதரத்துவம் எல்லாத்தோடயும் இருக்கும். அப்ப இங்க இப்ப யூனியன் கவர்மெண்ட்ல ஒரு பிரச்சனையா, இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பிரஷர் பண்ணுச்சுன்னா யூனியன் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமான சில விஷயங்களை செஞ்சு நினைச்சு போகணும். ஓகேங்களா? அதனாலதான் இது ரிஜிட் பிளஸ் ஃபிளெக்சிபிள். சில நேரத்துல ரிஜிட்டாவும் சில நேரத்துல ஃபிளெக்சிபிளாவும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள நுழையுது. சரி. ஸோ அதனால வந்து யூனியன் கவர்மெண்ட்னாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் சரி 2க்கும் ஈக்குவல். இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பவர். இதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பவர். அப்ப இது வந்து ஒரு தத்துவம் அப்படின்றத நம்ம சொன்னாலும் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல்ல தான் இருக்கு. சாரி ஐடின்னு திருப்பி தெரியாம போட்டேன். டெக்னிக்கல்ல தான் இருக்கு. சரியாங்க. ஸோ எல்லாமே டெக்னிக்கல் லெவல் தான். அப்ப மக்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது? பிரிஞ்சு போயிடக்கூடாது. இது என்னுடையதுன்னு சொல்லிட்டு அவங்க தனியான ஒரு விஷயத்தை எடுத்துக்க கூடாது. உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய வந்துடக்கூடாது. ஓகேவாங்க. எல்லாமே வந்து எதுக்குள்ளதான் இருக்கணும்? ஒரு லிமிட்டுக்குள்ளதான் இருக்கணும். அதையும் தாண்டி கல்ச்சுரல்ஸ், ரிலீஜியன்ஸ் எல்லாம் வரும்போது இது என்ன ஆயிடக்கூடாது? உடைபட்டு விடக்கூடாது. அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உள்ள வச்சுதான் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை December 13, 1946ல என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாரு ஜவஹர்லால் நேரு. இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டைம் எடுத்துக்கிச்சா எடுக்கலையாங்க? எடுத்துச்சு சார். எடுத்துக்கிச்சு. அவகாசம் எடுத்துக்கிட்டாங்க. சரியாங்க. எப்ப சொல்றாங்கன்னா ஜனவரி 22, 1947ல தான் அனானிமஸா என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்அனானிமஸ் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அனானிமஸ் ஒரு மனதாக எல்லாருமே ஓகே ரைட் ஃபைன் இதுக்கு சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அப்ப ஜனவரி 22, 1947 சரியாங்க. இது வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இவருடைய இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்றத டீப்பரா உள்ள செக் பண்றாங்க. எல்லாம் சரியா இருக்குமான்றத எல்லாம் கரெக்டா இருக்கு. அதனால அதனுடைய சுருக்க வடிவமாக பிரையாம்பிள் அப்படின்றத மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டா இருக்கக்கூடிய கோர் பாயிண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரையாம்பிள் அப்படின்றது ரெடி ஆகுது. புரியுதாங்க? பிலாசபிக்கல் கண்டென்ட் உள்ள இருக்குங்க. பாத்திரலாம். டோன்ட் வரி. இது புரியுதா உங்களுக்கு? அப்ப பிலாசபிக்கல்னாலும் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னாலும் ஒண்ணுதான். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுடைய டெரிவேட்டிவ் டைப் தான். அதாவது எக்ஸ்பிளனேஷன் தான் என்னன்னு பார்த்தோம்னா பிலாசபிக்கல் ஃபியூச்சர். ஓகேவா?
ஃபைன். இது எதுவும் புரியாம இருக்கா? No, sir. ஓகே ஃபைன். சரிங்க. ஸோ இதே இந்த கேபினெட் மிஷன் அப்படின்னு பத்தி ஒரு சின்ன ஒரு மைண்ட் மேப் உள்ள போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு வரலாம். இருங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதாங்க? ஓகேங்க. ஸோ வந்து என்னென்ன வியூலாம் இருக்கு ஓகேங்களா? ஸோ ஜின்னா முகமது அலி ஜின்னா அவருடைய வியூல எப்படி இருக்கு? டூ இம்பார்ட்டன்ட் இக்னோர் கேபினெட் மிஷன் எப்படி பண்ணியிருக்காங்க? ஜின்னாவுடைய வியூல பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பவர் ஓகேங்களா? ஸோ கீப் பிரிட்டிஷ் இன் பவர். இப்போ ஜின்னாவுடைய விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் உள்ள பவர்ல இருக்கட்டும், நாட் காங்கிரஸ் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. அப்புறம் பிரிட்டிஷ் மேக் தேர் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவாய்ட் பண்றாரு. கண்டிப்பா அவருக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமுடைய கார்பரேஷன் பிரிட்டிஷ் இருந்தால் தான் கிடைக்குமே தவிர காங்கிரஸ் இருக்கும்போது கிடைக்காது அப்படின்றதுல வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தீர்மானமா இருக்காரு. ஸோ அதனால வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அப்படின்றது எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டூ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மைனாரிட்டிஸ் குரூப் அப்படின்னு சொல்லி 6 ஓகேங்களா. அடுத்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இவங்க 2 பேரை வச்சு தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் மிஷன்ஸ் வந்து லைட்டா கேம் வந்து ப்ளே பண்றாங்க ஓகேங்களா. ஜியோகிராபிக் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் ஸ்டேட்ஸோட ரொம்ப இதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம் அப்படின்றத வந்து முடிவுக்கு வராங்க. நெக்ஸ்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு ஒரு பயம் இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் போயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய பவர் வந்து என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா போயிடும் ஓகேங்களா. அப்ப நியூ இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டா நம்மளால வர முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்ல ஓகேங்களா எதிர்த்து நிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆறாங்க. நான் இந்த லிங்க் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. சரியா? நம்மளோட ஆக்சுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் ஓகேங்களா. நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவான டிசைரான பவரை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இந்த கேப்டன் மிஷன் பண்ணனுடைய நார்மலா இருக்கக்கூடிய லீடர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவல் லீடரு தேர்ட் கீ லீடர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு ஓகேங்களா. ஸ்டேட்டட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பென்தெட்டிக் கிளாரன்ஸ் ஓகேங்களா. ஸோ அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் பி பேசிக்கலி a சார்ஜ் ஓகேங்களா. ஒரு சோசியாலஜிஸ்டும் கூட சரியாங்க. ஸோ இவரை பத்தி பெருசா நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லை ஓகேங்களா. ஆனா நம்மளுக்கு ஸ்டெஃபோர்டு கிரிப்ஸை பத்தி நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. இந்த ஸ்டெஃபோர்டு கிரிப்ஸுக்கான பாயிண்ட்டுக்காக தான் நம்ம இந்த மைண்ட் மேப்புக்குள்ள நம்ம வந்திருக்கோம் சரிங்களா. இது ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட் தான், ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஸ்டெஃபோர்டு கிரிப்ஸ் ஓகேங்களா. இவர் தான் வந்து ஆக்சுவல் லீடர். எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கேபினெட் மிஷன் பிளானுக்கு. ஸோ இவர் தான் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் ட்ரேட் ட்ரையிங் டு மேக் அப் த ஃபெயிலியர் ஆஃப் 1942 மிஷன் ஓகேங்களா. நிறைய ஃபெயிலியர்ஸ் கொண்டு வந்ததுக்கு 1942 மிஷன்ல வந்து இவரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹெல்டு சீக்ரெட் மீட்டிங்ஸ் வந்து நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்டு பண்ணியிருப்பாரு ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு வந்து டுவர்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பயாஸ்ட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்றோம். நெக்ஸ்ட் தேர்ட் கீ பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ஏவி அலெக்சாண்டர். மிலிட்ரி அண்ட் மேன்ல வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ் மேடு. இவர் ஒரு லேபர் பொலிட்டிஷியன் ஆல்சோ சரியாங்க. ஸோ இப்போ இந்த 3 பேரை வச்சு இவங்க கீ பிளே பண்ணும்போது கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்றது 50% நம்மளுக்கு ஓகேவாகும். அனதர் 50%ல வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையாகவும் தான் இருக்கு ஓகேங்களா. காந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூல
பவர்ஸ் வந்து காங்கிரஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நல்லா பண்ணலாம். இந்தியாவை வந்து லீட் பண்ணி கொண்டு போறதுல நம்மளால நல்லா பண்ண முடியும் அப்படின்றதுல காந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஆனா காந்தியோட அனதர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பாகிஸ்தான் பிரிந்திடக்கூடாது அப்படின்றதுல காந்தி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா தான் இருந்தாரு. பட் ஆனா அது வந்து தோல்வியில தான் முடிஞ்சுச்சு. ஓகேவாங்க. ஸோ இந்த கேபினெட் மிஷன் அப்படின்றது வந்து எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்படித்தான் சில மறைமுக தாக்கங்களோட இருந்துச்சு. சரிங்க. அதுக்கான லிங்க் இங்கே தான் இருக்கு. நான் அந்த லிங்க் உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஷேர் பண்றேன். ஒரு தடவை என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணுங்க. சரிங்களா. இது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. சரியாங்க. இது நம்மளுடைய கண்டென்ட் இல்ல. நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா வேற ஒரு வெப்சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம்னா வெரிஃபை பண்ணிருக்கோம். சரியாங்க. இதுல இருந்து கீ நோட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கான தமிழ் மைண்ட் மேப் வந்து நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகேவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்னலாம் அதர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன ஆச்சு. நம்ம அதர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பண்ணோம். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இங்கே போய்கிட்டு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை ஓகே பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, மேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க. இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல நடந்த மாற்றங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நம்ம எப்போ பார்ப்போம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து என்ன பண்ணிடுவோம்னா கண்டினியூட்டி பண்ணிடுவோம். அதர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன பண்ணோம். நேஷனல் ஃபிளாக், நேஷனல் சாங், டெம்பரரி பார்லிமெண்ட். ஓகே. டெம்பரரி பார்லிமெண்ட். ஏன்னா இது வந்து நம்ம டெம்பரரி பார்லிமெண்ட் அங்கே நம்ம மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்க. அடுத்து மே 1949 அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எதுங்க ஞாபகம் வருது. காமன்வெல்த்ல நம்ம இணைந்தது. சரி. இந்த காமன்வெல்த் அப்படின்றது என்னது. அத பத்தி பேசிக் ஐடியா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்க கண்ட்ரீஸோட ஒரு குரூப். எஸ். பிரிட்டிஷ் கொலானியலிசம் பயன்படுத்தின என்னென்ன நாடுகள் இருந்துச்சு அந்த நாடுகளுடைய கூட்டமைப்பா தான் இருந்துச்சு. கரெக்டா. இதான். ஓகேங்களா. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1947 ஜூலை 22 என்னங்க பண்ணோம். நேஷனல் ஃபிளாக் அடாப்ட் பண்ணோம். நேஷனல் ஃபிளாக் வந்து நம்ம என்ன பண்ணோம், அடாப்ட் பண்ணோம். தேர்ட் ஜனவரி 24 1950 ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கும். தேசிய கீதம், தேசிய பாடல். எஸ். நேஷனல் சாங் ஒன்னு, நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம், நேஷனல் ஆந்தம். எலெக்ஷன் அப்பதான் சார். வெரி குட். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ஓகேங்களா. பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. ஓகேவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணியிருப்போமே முக்கியமான விஷயம். நான் ஜனவரி 24 சைன் பண்ணிருப்பாங்க சார். எல்லாருமே சைன் பண்ணிருப்பாங்க சார். ஆமா. கான்ஸ்டிடியூஷனல் அசெம்பிளி வந்து லாஸ்ட் மீட்டிங். எஸ். ஃபைனல் செஷன் வந்து என்ன இருக்கும், கண்டக்ட் ஆயிருக்கும், சைனும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி வந்து 11 செஷன்ஸ் 2 வருஷத்துல 11 செஷன்ஸும் நடத்தியிருக்கும். 11 மாசம் 18 நாட்கள் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இதாக இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 64 லட்சம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்போம். சரியாங்க. ஸோ அதுக்கப்புறம் கமிட்டிஸ் இது எல்லாமே வந்து தனியாக பார்ப்போம். சரியாங்க. ஸோ அந்த கமிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால இந்த கமிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சரா தான் இந்த கமிட்டிஸ் வந்து பார்க்க போறோம். எப்படி அப்படின்னா கமிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கான்ஸ்டிடியூஷனல் அசெம்பிளில இருந்த கமிட்டிஸ் எப்படி மேஜர் அண்ட் தென் மைனர் கமிட்டிஸ் அப்படின்னு நீங்க பிரிக்கிறதுக்கான காரணம் என்ன. ஓகேங்களா. அதாவது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேஜர் கமிட்டி அண்ட் தென் மைனர் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸை வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணி தான் அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சரிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எதுவும் புரியாம இருந்ததுன்னா சொல்லுங்க, திருப்பி ரீடீச் பண்றேன். புரிஞ்சுச்சு சார். இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரியாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் ஆயிருக்கும். அதை கொஞ்சம் பாருங்க. அதுல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிருப்போம்னா ப்ரொவைட் பண்ணியிருப்போம்.
இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்கோம். வேற எந்த டிஃபரெண்ட்டும் இல்ல. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ப இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் இங்க இருக்காங்க. ஸோ அதனால அத நான் தெளிவுபடுத்திறணும். சரியா? ஸோ சார் பெய்டுக்காக இப்படியா அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போகுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட போகுது. வேற எதுவும் இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் போயிருக்கா சார்? ஆமா மேம். ஒரு சும்மா இதே மாரி தான் மேம். ஒரு கிளாஸ் வந்து போயிருக்கு. இப்போ நம்ம அதையும் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்குங்களா இல்ல இது போதுங்களா? ஆமா மேம். ரெஃபர் பண்ற மாரி இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்கையும் நான் உங்களுக்கு அனுப்ப சொல்றேன் மேடம். இல்லைன்னா யூடியூப் லிங்கையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். ஓகே மேம். ஓகே சார். இந்த பிடிஎஃப் வந்து நான் அதோட பிடிஎஃப் சென்ட் பண்ணுவீங்களா? இந்த பிபிடியுடைய பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தனியாவே நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன். தமிழுக்கும், இங்கிலீஷ்க்கும். அத நீங்க அப்படியே ரெஃபர் பண்ணிக்கிட்டா போதும் மேடம். ஓகே ஓகே சார். இப்போ அதுல வந்து இந்த நீங்க வீக் சொல்லுங்க மேம். இந்த வீக் டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2 டாபிக்ஸ் இருக்குல்ல சார்? அந்த மேடம். டாபிக்ஸ் எல்லாம் வந்து இப்போ பாலிட்டில ஒரு சில டாபிக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்களே சார், அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவீங்களா? கவர் பண்ணிடுவேன் மேடம். எது வரைக்கும் நான் கவர் பண்றேனோ அது வரைக்கும் தான் டெஸ்ட்ல இருக்கும். நான் அத மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகே சார். இப்போ நமக்கு இந்த வீக் டெஸ்ட்ல வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள், சைலண்ட் ஃபீச்சர்ஸ், சோர்சஸ், யூனியன் அண்ட் தென் டிபிஎஸ்பி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிபிஎஸ்பி அதனால வரைக்கும் கேட்டேன். கொடுத்துருக்காங்க. ஆமா மேடம். அது வரைக்கும் நம்மளால டேக் ஓவர் பண்ணி போக முடியாது. ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கும். ஓகே. இங்க வந்து இப்ப ஒரு சில பேர் வந்து பேசிக்கா அங்க படிச்சுட்டு இங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் கொஞ்சம் பொறுமையா தான் போவேன். இப்ப அடுத்த கிளாஸ் ஒன்று கொடுப்பேன் மேடம். ஓகேங்களா? ஐஎன்எம்மோட ஒரு கிளாஸ் கொடுக்கும்போது திருப்பி இதை கொஞ்சம் ஃபார்மலைஸ் பண்ணி பிலாசபிக்கல் ஃபீச்சர்ஸ் வரைக்கும் நான் நடத்திடுவேன். சரியா? பிலாசபிக்கல் ஃபீச்சர்ஸ் பிளஸ் வந்து என்ன பண்ணிடுவேன் பாத்தீங்க அப்படின்னா பிரயாம்பலும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈஸி தான். சைலண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சதான். அப்ப அது வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு நம்ம எங்க போயிருவோம்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த செஷனுக்கு போயிருவோம். ஓகே. ஏன்னா யூனியன்ஸ் டெரிட்டரிலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கதான் நம்மளுக்கு ஆர்டிகல்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு. சிட்டிசன்ஷிப்பும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பிரயாம்பிளுக்கே நம்மளுக்கு ஒரு கிளாஸ் தேவைப்பட்டுரும். அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு மேல தேவைப்படும் பிரயாம்பிளுக்கு. ஓகே ஓகே சார். எஸ். ஏன்னா பிரயாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணணும். அது எப்படி டிரைவ் ஆகி வந்துச்சுன்றதை சொல்லணும். அதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டெரிவேஷன் பிலாசபிக்கல் கண்டென்ட் சொன்னா தான் அது புரியும். ஸோ அதனால மேக் பண்ணிட்டு தான் மேம் போறேன். ஓகே ஓகே சார். ஓகே. பட் ரெண்டுமே நாங்க இது வந்து டெஸ்டுக்காக படிச்சாகணும் இல்லைங்களா? இதுல இருந்து क्वेश्चंस கேட்பாங்களா இல்ல அந்த நீங்க நடத்துற பார்ட் இருக்கதே கேட்பாங்களா அப்படின்றது டவுட் சார். அதுக்காக நடத்துற பார்ட்ல இருந்தும் क्वेश्चंस வரும். சரிங்க. ஒருவேளை அவுட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா நான் அதை சொல்லிடுவேன். சரிங்களா? ஏன்னா அதுக்காக அவ்வளோ ஃபாஸ்டா வந்து நல்லா போக முடியும். ரொம்ப வேகமா மூவ் பண்ண முடியாது. சாரும் அதை அவுட் ஆஃப் ல இருந்து எடுக்க மாட்டாரு. டோன்ட் வரி. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஓகே. ஏன்னா இது வந்து டெஸ்ட். சரிங்களா? ஃபோக்கஸ் ஆன் தி டெஸ்ட் அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம். இது வந்து டெஸ்ட். எஸ். பிராக்டிஸா வச்சிருங்க. ஓகே சார். இப்போ இந்த பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாலிட்டிக் மட்டும் சொல்றேன். டிஎன் புக்ஸ்ல வந்து சோர்சஸ் எந்தெந்த லெசன் இப்போ நீங்க முடிச்சுட்டே வரும்போது நம்ம எந்தெந்த லெசன் படிக்கலாம், அவுட் சோர்ஸ் புக் லைக் லக்ஷ்மிகாந்த் அதுல எந்த பேஜஸ்ல எது வரைக்கும் கவர் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா மாதிரி அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஷூர் மேடம். இதுக்கு முன்னாடி நான் வந்து கொடுத்துட்டேன். இந்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கொடுத்திருந்தேன். அதுல வந்து இந்த அரசியல் அமைப்பு பத்தி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10th வால்யூம் புக் ஒன்னு கொடுத்திருந்தேன் மேடம். 10th ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது இதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து நான் இந்த இந்திய அரசியலமைப்புல 10th வால்யூம் வந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் சொல்லிடுவேன் எங்க பார்த்துட்டு வரணும் அப்படின்றது. அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல பாருங்க. எல்லாத்துக்குமே இருக்கும். சரிங்களா? இந்திய கட்சிகள் எல்லாத்துக்குமே சொல்லியிருந்திருப்பேன். எங்கெங்க இருந்து பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா ஒரு கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருப்போம். அந்த கிளாஸ் முடியும் போது நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இதை டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்றதுனால இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இது எல்லாத்துக்குமே ஃபைனலைஸ் கொடுத்துட்டேன். ஓகே ஓகே சார். நான் ரெஃபர் பண்றேன். थैंक यू. ஓகே மேம். ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொண்டு வந்து கொடுக்கிறது பிரச்சனை இல்ல. அந்த புக் உள்ள போய்டுவாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் எடுக்க மாட்டாங்க. புக் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா புக் இஸ் நாட் எனஃப்ங்க. கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகே சார். ஷூர். थैंक यू சார். சொல்லுங்க மேம். சார் இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல அந்த ஆக்ட் எல்லாம் இருக்குல்ல சார், அது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி சார்? கண்டிப்பா மேடம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிலேட் பண்ணி கேட்பாங்க மேடம். டிஸ்கிரிப்டிவ்ல ரிலேட் பண்ணி கேட்பாங்க.
ஓகேங்களா? ஸோ அத பத்தி நான் நடத்துவேன் மேடம். எப்ப நடத்துவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஐஎன்சி செஷன் முடியுது பார்த்தீங்களா? ஓகே சார். ஐஎன்சி செஷன் ஒவ்வொரு ஐஎன்சி செஷன்லயும் இது அது அப்ப நம்மளுக்கு இப்ப வந்து ஐஎன்எம்க்கும் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கும் தொடர்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே சார். கம்பெனிஸ் ஓகே ரூல்ஸ் சார். அப்படின்னு சொல்லி வரும்போது 1857க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கம்பெனிஸ் ரூல். ஓகே 1857க்கு அப்புறம் சார். இருக்கிறது எல்லாமே வந்து க்ரோன் ரூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆக்டையுமே நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வைஸா நம்ம பார்ப்போம். ஓகே சார். அது இப்ப ஆமா. பாலிட்டில வேண்டாமா சார் இது? நான் அத வந்து ஐஎன்எம்ல தான் மேம் கன்டின்யூ பண்ணுவேன். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஏன்னா பாலிட்டிக்கும் இதுக்கும் வந்து நம்மளுக்கு சம்மந்தப்படுத்த முடியாது. இதுவும் ஐஎன்எம்மோட ஒரு கன்டினியூஷன் தான் வரும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அத ஓகே சார். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டோட்டல் ரிவிஷன் இத தனியா பார்த்துருவோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு டோட்டல் ரிவிஷன் பார்ப்போம். ஓகே சார். ஓகே மேம். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் சார் இருக்காங்க? சொல்லுங்க மேடம். சார் சார் சொல்லுங்க மேடம். பிபிடில வந்து கேபினெட் மிஷன் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லி ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க சார் பிபிடில. அதோட ஓகே மேடம். கண்டென்ட்லாம் எங்க சார் இருக்கு? எங்களுக்கு இதோட கண்டென்ட்ஸ் வந்து அனுப்புவீங்களா? உங்களுக்கு ஆமா மேடம். உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் மேடம். உங்களுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். அதிலேயே நான் அனுப்பிச்சிருக்கேன் மேடம். ஓகே சார். தேங்க் யூ. இங்க நான் அந்த கேபினெட் மிஷன் போட்டிருக்கேன் இல்லையா அந்த டேபிள். இந்த டேபிளே வந்து உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிரைவ்டா இருக்கு. இந்த பேக்ரவுண்டு இதை தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்கு. பேக்ரவுண்டு அதுல அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணது, அதுல எதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருந்தோம், இது எல்லாமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் மேம். சார் நம்ம இன்ஸ்டிடியூட் பாலிடிக் மேம் கேட்கல மேம். சார் நம்ம இன்ஸ்டிடியூட்ல விதைகள்ல பாலிடிக் புக் கொடுத்துருக்காங்கல்ல சார்? கொடுத்துருக்காங்க மேடம். அந்த கண்டென்ட்டும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம்ல? அதுவும் ஓகேவா இருக்கும் சார்? எக்ஸ்ட்ரா அது ஆமா மேடம். அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுடைய செல்ஃப் ரெஃபரன்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேடம். ஓகே சார். ஏன்னா இப்ப வந்து நீங்க பே பண்ணி உள்ள வந்திருக்கீங்க. ஆன்லைன் கிளாஸுக்கும் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் சேமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க திருப்பி தேடி போற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த பிடிஎஃப் ஷோ பண்ணி அதை நான் நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறது ரொம்ப ஈஸி. பட் ஆனா இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ற மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல குரூப் 1க்கு வேணும் அப்படினாலுமே யூ கேன் யூஸ் திஸ் ஒன். ஓகே சார். ஓகே சார். இல்ல அவுட் சோர்ஸ்ல வேற ஒரு புக் தேடுறதுக்கு பதிலா அந்த புக்கே ரெஃபர் பண்ணிக்கலாமா அப்படின்றதுக்காக அவுட் சோர்ஸ்ல இருந்து நீங்க வேற புக்கை தேடுறதுக்கு பதிலா கிளாஸை பயன்படுத்திக்கலாம். அந்த புக்கை ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே மேடம். ஏன்னா இங்க கொண்டுட்டு வரக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது ஸ்டாண்டர்டைஸ் புக்ல இருந்து உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டென்ட் வெயிட்டேஜ் வந்து நம்ம அந்த புக்ல வந்து நம்மளால சம்மரியா தான் நம்மளால கொடுக்க முடியும். ஒரு ரிவிஷன் பேட்டர்னா தான் அந்த புக்கை நீங்க வந்து பார்க்கணும். ரெஃபரன்ஸ் புக்கா நீங்க பார்த்துடலாம். ஒரு பேசிக்கா ஒருத்தவங்க வராங்க புக்கை பெறட்டுறாங்கன்னா ஈஸியா தெரிஞ்சிடும். ரிவிஷனுக்கு வராங்க அப்படின்னா ஈஸியா வந்துடும். ப்ளஸ் அதோட சேர்த்து நம்மளுக்கு அந்த புக் வந்து வெளியே நம்ம அந்த கிளாஸை முடிச்சுட்டு அந்த ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே உள்ள கன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு போயிடலாம். இது ஒரு காம்போ மாதிரி தான். கிளாஸ் பிளஸ் புக்கு ரெண்டுமே வந்து ஒரு காம்போ மேம். ஓகே சார். ஓகே. ஓகேங்க. அடுத்த கிளாஸ்ல பிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸ், பிரையாம்பிள், அப்படியே நம்ம சிட்டிசன்ஷிப்பை பத்தி அப்படியே லைட்டா மூவ் பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காங்க? ஓகேங்க. சார் இந்த நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க சார். ஓகே மேம். ஆல்ரெடி நான் நோட்ஸை ஷேர் பண்ணிட்டேன் மேடம். இந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. நான் இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். குரூப்ல போடுறீங்களா சார்? ஆமா மேடம். டெலிகிராம் குரூப் அதோட சேர்த்து உங்களுக்கு எந்தெந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருக்கீங்களோ அங்க போட்டுருவாங்க மேடம். சரிங்க சார். ஓகே மேம். ஓகே, ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ. தேங்க்யூ சார்.